السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாம் செய்த சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியார்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடிய கடமையான ஐங்கால தொழுகைக்கு பின்னால் மிகச்சிறந்த தொழுகையான இரவு தொழுகையை இந்த ரமதானுடைய காலப்பகுதியிலே பள்ளிவாசலிலே ஜமாஅத்தாக நாங்கள் நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்திலே இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், இபாதத்துக்கள், நல்ல காரியங்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவைகளை எப்போதும் எந்த சூழ்நிலையிலேயும் இஹ்லாஸோடு நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எந்த வணக்கத்தை நாம் இஹ்லாஸோடு முறையாக நிறைவேற்றினோமோ அந்த வணக்கங்களுக்கு இறைவன் அள்ளி தந்த அளப்பரிய நன்மைகளை இழக்கக்கூடிய மோசமான பாவங்களை விட்டும் தூரமாகி வாழுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ரமதான் மாத தாவா நிகழ்ச்சிகளில் வாராந்தம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க உரைகளை பொறுத்தவரைக்கும் ரமதானுடைய காலத்தில் அடுத்தடுத்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து கொண்டு அந்த அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு பயணிக்கின்ற அமைப்பில் இந்த உரைகள் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த உரைகள் சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் கேட்டு தற்போது நாங்கள் 12 அல்லது 11 நோன்புகளை கடந்து விட்டோம். ரமதானுடைய காலம் எவ்வளவு வேகமாக எங்களை வந்தடைந்ததோ அதைவிட மிக வேகமாக எங்களை விட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1447வது வருடத்தின் நாங்கள் கடந்திருக்கிற 12 நோன்புகள் மீண்டும் எமது வாழ்க்கையில் எமக்கு கிடைக்காது. அந்த காலங்கள் மிக பொற்காலம். அதிலே நாங்கள் செய்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வானது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்களை எமது வாழ்க்கையின் கடைசி ரமதானாக அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் முறையாக திட்டமிட்டு சிறப்பான முறையில் இந்த ரமதானை கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, 12 அல்லது 11 நோன்புகளை கடந்திருக்கிற நாங்கள் எம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த நோன்பின் எதிர்பார்ப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் நோன்பு பிடியுங்கள் லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் இறையச்சத்தை அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் இறையச்சத்தை அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். இப்போ 12 நாட்கள் அல்லது 11 நாட்கள் பகல் நேரத்தில் பசியோடு தாகத்தோடு இன்னபிற நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே ஈடுபடாமல் இவ்வளவு நாட்களை கடந்திருக்கிற நாங்கள் எமது உள்ளத்தில் கேட்க வேண்டும், இறையச்சத்தை நான் உணர்ந்தேனா? இறையச்சம் என்றால் இதுதான் என்பதை ஒவ்வொரு நோன்பினூடாகவும் நான் புரிந்து கொண்டேனா? இதை நாம் புரியவில்லை என்றால், இதை நாம் உணரவில்லை என்றால், ஒவ்வொரு நாளும் வெறுமனே பசியோடும் தாகத்தோடு மட்டும் இருந்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பசித்தல் தாகித்தல் என்கின்ற இந்த பகுதியினூடாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? அதை நான் சரியாக புரிந்திருக்கிறேனா? அதை எனது மனதால் நான் உணர்ந்திருக்கிறேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தனை வருமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் எதிர்வரக்கூடிய நாட்கள் ரமதானிலே மிக பிரயோசனமாக நிச்சயம் கழியும். சென்ற வாரம் சனிக்கிழமை இந்த இடத்திலே உஸ்தாத் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களால் ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த உரையிலே தக்குவாவுக்கான அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வரைவிலக்கணம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த வரைவிலக்கணம் தக்குவாவுக்குரிய வரைவிலக்கணம். அந்த தக்குவாவை இந்த நோன்பு சொல்லுவதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்குவாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அய்யுதா ஃபலா யுஸா, அல்லாஹுவுக்கு மாறு செய்யாமல் இறைவனுக்கு கட்டுப்படுவது தக்குவா என்று சொன்னார்கள். வ அய்யுத்கர ஃபலா யுன்ஸா, இறைவனை மறந்து விடாமல் இறைவனை ஞாபகப்படுத்துவது தக்வா என்று சொன்னார்கள். வ அய்யுஷ்கர ஃபலா யுக்ஃபர், இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாமல் நன்றி செலுத்துவது தக்வா என்று சொன்னார்கள். இந்த தக்வாவை இந்த நோன்பு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் தக்வான்னு நோன்பு சொல்லுவதை பார்க்கலாம். அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் கட்டுப்படுவதுதான் இந்த நோன்பு. ஒரு மனிதர், நான் 6 மணியில இருந்து தின்னாமல் குடிக்காமல் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சுபகுக்கு முன்னால கஷ்டமாக இருக்குது, நான் 6 மணியில இருந்து இருக்கிறேன், பின்னால ஒரு அவரை நான் கூட்டிக் கொள்கிறேன் சொன்னால் அதை நாங்கள் நோன்பு என்று சொல்ல மாட்டோம். உலகத்தில் எந்த முஸ்லிமும் அப்படி சொல்லுவதில்லை. மார்க்க அடிப்படையே அற்ற மார்க்க விஷயங்களே தெரியாத ஒரு முஸ்லிமும் கூட அப்படி சொல்லுவதில்லை. அல்லாஹ் சொல்லி இருப்பதை போன்று ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் பசித்திருத்தல் தாகித்திருத்தல் ஏனைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே இருந்து விலகி இருத்தல் தான் நோன்பு. அதுதான் இறைவனுடைய சட்டம், அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதில் உலக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் என்ன யோசிக்கணும் என்றால், இதுதான் தக்குவா. இப்ப நாங்கள் மறுக்காம திருப்பி கேள்வி கேட்காம அதிருப்தி படாம அதை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு மாறு செய்யாமல் அப்படியே கட்டுப்பட்டு 12 நாட்களை கடந்திருக்கிறோமே, இந்த கட்டுப்பாடுக்கு பெயர் தான் தக்குவா. இப்ப இதை நாங்கள் உள்ளத்தில் என்ன உணரணும் என்றால், 12 நாள் அல்லாஹ் சொன்னதற்காக இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிற நான் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியும் நான் விட்டிருக்கிறேனே, ஏன் என்னால் முடியவில்லை? நான் இதில் மாறு செய்யவில்லை, அல்லாஹ் சொன்னதற்காக நான் செய்திருக்கிறேனே. இதுதான் தக்குவா என்றால் ஏன் என்னால் முடியாது என்று ஒவ்வொருவரும் தனது மனதோடு அந்த தக்குவாவை கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதே போல இறைவனை மறக்காமல் ஞாபகப்படுத்துவது தக்குவா என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை இந்த நோன்பு எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கலாம். பகல் நேரத்தில் அழகான ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு பிரியாணி ஒன்று முன்னால வைக்குதுண்டா, சாப்பிட்றதுக்கு மனசு துடிக்குது. ஆனால் நோன்பு என்கின்ற ஒன்று அதை தடுக்கிறது. ஏன்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இதே சாப்பாடை இரவு 8 மணிக்கு கொண்டு வந்து தந்தால் நான் சாப்பிடுவேன், ஆனால் பகல் 12 மணிக்கு தந்தால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த நேரத்தில் நான் நோன்பு அப்படின்றது எங்களுக்கு ஞாபகம் வருது. அதை அந்த சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணிக்கிறோம். இதுதான் தக்குவா. நான் என்னுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும்,
நான் பிடித்திருக்கிற ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நான் பிடித்திருக்கிற இந்த நோன்பை நான் ஞாபகம் வைத்துக்கொண்டு 12 மணித்தியாலத்தை கடக்கிறேனே, ஏன் ஏனைய காலங்களில் அல்லாஹுவை அவனுக்கு மாறு செய்கிற பொழுது, தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிற பொழுது ஏன் என்னால் அவனை ஞாபகப்படுத்த முடியவில்லை, ஏன் இந்த உள்ளத்துக்கு முடியவில்லை? இது முடியும் என்றால் அது முடியுமே. இதுதான் தக்குவாவா என்று நாங்கள் சிந்தித்திருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழாமல் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். 29 நாட்கள் 30 நாட்கள் நம்ம நோன்பு பிடிக்கிறோமாக இருந்தால் அந்த நோன்பு எதற்காக? அல்லாஹ் குர்ஆன் என்கின்ற ஒரு அற்புதத்தை எமக்கு தந்ததற்காக, குர்ஆன் என்கின்ற ஒரு நிஅமத்தை எனக்கு தந்ததற்காக, இறைவனுக்காக, நான் அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்பதை உணர்கின்ற நாங்கள் எனது வாழ்க்கையில் எவ்வளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் அள்ளி தந்திருக்கின்றான், அந்த நிஅமத்துக்களுக்கு இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக ஏன் ஏனைய காலங்களில் என்னால் மாற முடியவில்லை? நான் மாற வேண்டுமே. இதுதான் தக்வா என்பதை எமது உள்ளத்துக்கு நாங்கள் கேட்டோமாக இருந்தால் நிச்சயம் ரமலானுக்கு பின்னால் அந்த தக்வா எமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு முன்னுரையாக இதை நீங்கள் பதிவு செய்து கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, எமது வாழ்க்கையில இந்த நோன்பு ஏற்படுத்துகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்றுதான் எம்மை நேர்மையுள்ள உண்மையுள்ள ஒரு மனிதனாக மாற்றுவது என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யார் மோசமான பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, மோசமான பொய்யான செயல்களை யார் தந்த வாழ்க்கையில விடவில்லையோ, அவர் உணவையும் பானத்தையும் விட்டு பசித்து தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ என்ன அர்த்தம்? வெறுமனே நாங்கள் 12 அவர் இதில் உணவை விட்டு பானத்தை விட்டு ஏனைய விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல அல்லாஹ் எதிர்பார்ப்பது. இதை செய்வதின் ஊடாக இன்னொன்றை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது எங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்க எவ்வளவு நேரம் பசிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் தாகித்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லைன்றான். அப்ப அல்லாஹ் உங்களை பசியோடு வைத்திருப்பது, தாகத்தோடு வைத்திருப்பது, இந்த அடியான் 12 மணித்தியாலம் பசியோடு தாகத்தோடு இருக்கிறான் என்பதை தாண்டி அந்த பசி அவனுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும். அந்த கட்டுப்பாடு, அந்த உணவை விட்டிருப்பது, அந்த பானத்தை விட்டிருப்பது அவனுடைய வாழ்க்கையில் வேறு மாற்றங்களை அது ஏற்படுத்த வேண்டும். அது ஏற்படவில்லை என்றால் இதுல எனக்கு தேவையில்லை என்றான் அல்லாஹ். இப்ப நோன்புடைய பிரயோசனமே அதனுடைய மாற்றங்கள். அதுல முக்கியமான ஒன்று என்ன? நாம் உண்மையாளர்களாக, நேர்மையானவர்களாக, பேச்சில நியாயமானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, மோசமான பேச்சுக்களை விட்டு செயல்களை விட்டு தூரமாகி வாழுவது என்பது ஒரு நோன்பின் ஒரு அடிப்படை. எனவே ஒரு மனிதர் நோன்பு பிடிச்சு கொண்டு அவர் கடுமையாக பொய் பேசுகிறார், தன்னுடைய வியாபாரத்தில் அதிகமாக பொய் சொல்லுகிறார், குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக பொய் சொல்லுகிறார், சமூக வாழ்க்கையில் வாயில நோன்பு ஆனால் பொய். அல்லாஹ் சொல்றான், எனக்கு இது தேவையில்லை. இப்படி உங்களோட லைஃப் போகுதுன்னா எனக்கு அந்த நோன்பு தேவையில்லை. எனக்கு தேவை நீங்க எப்படி எனக்கு இந்த பானத்தையும் இந்த உணவையும் விட்டு உங்களை நீங்க தடுத்து கொண்டீங்களோ அது போல உங்களோட நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களது நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் அது நீங்க எனக்காக பிடிச்ச நோன்பு, எனவே அந்த நோன்புக்கு நான் கூலி வழங்குவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நோன்பினுடைய மிக பிரதானமான மாற்றம் நேர்மையுள்ள, உண்மையுள்ள, சிறந்த மனிதர்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு எங்களிடத்திலே வர வேண்டும். இப்போ உண்மை பேசுதல் அல்லது பொய்யிலே இருந்து தவிர்ந்திருத்தல் என்பது இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொய் சொல்லாமல் வாழேலுமா? பொய் சொல்லாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணேலுமா? பொய் சொன்னாதானே ஏதாவது ஒரு லாபத்தை பார்க்கலும், அல்லது சின்னோரு பொய் ஒன்று தானே சென்னேன், பெருசாக சொல்லலையே,
இப்படி என்று அன்றாட வாழ்க்கையில் பொய்யான பேச்சுக்களிலும் பொய்யான நடவடிக்கைகளிலேயும் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு அடிப்படையில் சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம முடிவெடுத்து இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளனையில இருந்து இரவு வரைக்கும் நோம்புடைய டைமே வைப்போமே, ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நாங்கள் இன்னொரு நோன்பு பிடிக்க போகிறோம். என்ன நோன்பு? பொய் சொல்ல மாட்டேன் என்ற நோன்பு. நோன்புண்டா தன்னையை தடுத்துக் கொள்றது தானே. அப்போ பொய் சொல்ல மாட்டேன் என்ற ஒரு நோன்பு. இதை பிடிச்சா விளங்கும் ஒரு நாளில் நான் எவ்வளவு பொய் சொல்லுகிறேன் என்பது. ஒரு நாளில் நம்ம உறுதியாக எடுத்து இன்றைக்கு நான் பொய்யே சொல்லக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் ஏனைய நாட்களில் நான் எவ்வளவு பொய்யோடு கலந்திருக்கிறேன் என்பது அன்றைய தினத்தினூடாக எனக்கு புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் உண்மை என்கின்ற இந்த பகுதியையும் இறையச்சத்தோடு சேர்த்தித்தான் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து விடுங்கள் அப்படி என்று அல்லாஹ் முஃமின்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறான். அப்ப இறையச்சத்தின் ஒரு வெளிப்பாடு உண்மை பேசுவது, உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மையே நீங்கள் பேசுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை வழிகாட்டும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை என்பது ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். இந்த செய்தியை முதலாவது ஈமான் கொள்ளணும். உண்மைன்றது ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருடைய சிந்தனை என்னன்னா, உண்மை சொன்னா தப்பேலாது, உண்மை பேசினால் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும், உண்மை பேசினால் இழக்க வேண்டி வரும், உண்மை பேசினால் லொஸ்டாக வேண்டி வரும், உண்மை பேசினால் கேவலப்பட வேண்டி வரும் அப்படி நினைக்கிறோம். அதனால தான் நம்ம பொய் சொல்லுகிறோம். ஆனா அந்த பொய்யினால பல நஷ்டங்களை அடைந்திருப்போம், அந்த பொய்யினால பல துன்பங்களை அடைந்திருப்போம், அந்த நேரத்தில் தப்பிச்சு போய்த்திருப்போம். ஆனா பின்னால பெரும் ஃபித்னாக்கள் வந்திருக்கும். அது பொய்யினுடைய யதார்த்தம். இப்போ உண்மை என்பது நன்மையின் பால் ஒரு மனிதனை வழிகாட்டும் என்பதை முதலாவது நாங்கள் நம்பணும். உண்மை பேசுவதனால எனக்கு ஹைரு மட்டும்தான் நடக்கும் என்பதை நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் உண்மை பேசுகின்ற பொழுது அந்த உண்மை ஏனைய நல்ல பழக்க வழக்கங்கள்ல ஒரு மனிதன்ட்ட உருவாக்கும். அவன் நேர்மை உள்ளவனாக மாறுவான், அவன் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான், அவனை நம்பினால் அவன் துரோகம் செய்ய மாட்டான், அவன் எல்லோரிடத்திலேயும் நம்பிக்கைக்குரிய மனிதனாக மாறிவிடுவான். இப்படி இந்த உண்மை ஒரு மனிதனுக்கு நல்லதின் பால் வழிகாட்டி கொண்டே இருக்கும். அந்த நல்லது அவனை சொர்க்கத்துக்கு என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமா யஸாலுர் ரஜுலு யஸ்திகு வ யதஹர்ரா அஸ்ஸித்க் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகன். ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு முடிவெடுக்கிறார், நான் என் வாழ்க்கையில போய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்படி முடிவெடுத்து அவர் உண்மையை மட்டும் பேசிட்டு வாராரு. உண்மையிலே இந்த பழக்கம் உங்கள்கிட்ட வந்தன்னு வைங்களேன், உண்மையை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கடா உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த உண்மைக்கு கிடைக்கிற ஹைறுகளின் போது ஒரு மிகப்பெரிய மன ஆறுதலை நாம் உணர ஆரம்பிப்போம். ஒரு மனிதன் உண்மையை பேசுறான், அவன் அப்படியே தன் வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற பொழுது இப்ப அவன் உள்ளம் அந்த உண்மைக்கு பழக்கப்பட்டு கொண்டே வருது. இப்ப அவன் நாவு அதை வெளிப்படுத்துது, அவன் பேச்சில் அவன் உண்மையாளனாகவே இருக்கிறான். இப்ப ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒரு சீல் குத்துவான் அந்த மனிதனுக்கு. என்ன? அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதன் உண்மையாளன், சித்தீக் என்கின்ற ஒரு சீலை அல்லாஹ் குத்துவான். இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடும். இது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உண்மை பேசிக்கொண்டே இருக்கணும், அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும். இது கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு தௌஃபீக்கை எங்களுக்கு தருவான். அதுக்கு பின்னால எங்களுக்கு பொய் பேசுறதுக்கு மனசு வராது, எங்களோட உண்மை இயல்பா மாறிடும், லேசா மாறிடும். அது வரைக்கும் ஒரு போராட்டம் எங்கள்கிட்ட இருக்கணும். அது வரைக்கும் உண்மைக்கு ஒரு துன்பம் இருக்குது. அல்லாஹு தாலா உலகத்தில் ஒரு முஃமினுக்கு எல்லாத்தையும் லேசா வைக்கல, ஒரு துன்பத்தின் பின்னால் தான் இலகுவை வைத்திருக்கிறான். அது போல உண்மைக்கும் ஒரு துன்பம் இருக்குது, அதுக்கு பின்னால ஒரு இன்பம், மிகப்பெரிய இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது உண்மையின் யதார்த்தம்.
இன்னொரு மனிதர் பொய்யை வையாக்கும் வல் கதிப், பொய் பேசுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் உங்களுக்கு பாவத்துக்கு வழிகாட்டும். நீங்க ஒரு பொய்யை சொல்லி இது சின்னது தானே, இந்த இடத்துல மட்டும் சொல்லிக் கொள்வோமே அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அந்த பொய்க்கும் உண்மைக்கும் ஒரு தன்மை இருக்குது, டெவலப் ஆகும். அது உண்மையை இருந்தாலும் சரி பொய்யை இருந்தாலும் சரி ஒரு தன்மை இருக்குது. அது ஒருக்க ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே டெவலப் ஆகிட்டு போகும், அது அப்படியே கூட்டிட்டு போகும், அது அப்படியே லேசா போகும். இப்ப பொய் ஒரு மனிதன் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது அவன் ஆரம்பிக்கிற நேரம் வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்திருக்காது, அவன்கிட்ட வேற மோசமான குணங்கள் எதுவும் இருந்திருக்காது. ஆனா ஆரம்பித்தால் ஒன்றில் அவன் சக்சஸ் ஆவினால் அந்த பொய்யின் மூலம் அந்த பொய் அவனை வழிநடாத்தும் மோசமான பாவங்களுக்கு. அவன் துரோகத்தை இலகுவாக செய்ய ஆரம்பிப்பான், நம்பிக்கை மோசடியை அவன் இலகுவாக செய்ய ஆரம்பிப்பான், அடுத்தவர்களை ஏமாற்றுவதை அவன் இலகுவாக செய்ய ஆரம்பிப்பான். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், இந்த பொருளாதார பகுதியில் நிறைய இந்த பொய் கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சமூகத்தில் தனக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தை சம்பாதிக்கிறது முதலாவது, அந்த இடத்தை சமூகத்தில் சம்பாதிச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்றது. எப்படி? அந்த இடத்தை வைத்து சமூகத்தை பொய்யான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றுவது. இன்னைக்கு அப்படித்தானே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மாட்டி இருக்கிறோம், பேச்சை நம்பி மாட்டினோம் தானே, நிறைய நடந்திருக்குதே. அப்ப இப்படி அது சாதாரணமாக மாறிடும். அது பாவத்தின் பக்கம் மனுஷனை வழிகாட்டி கொண்டே இருக்கும். அந்த பாவம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பொய் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை கொண்டு வரும். நிஃபாக் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா யஸாலுல் அப்து, ஒரு மனிதர் தொடர்ந்து பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பொய்யை பேசுறாரு, இப்போ அவருக்கு சக்சஸ், இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகும், அது டெவலப் ஆகும், அதுக்கு பிறகு அவரோட லைஃபே பொய்யா மாறும். சிலர் பொய் பேசுவாங்க, சிலர் பொய் பேசினா தெளிவா விளங்கிடும், பேச்சில் பொய்ய சொல்றாருன்றது தெளிவா பேசக்குள்ளே விளங்கிடும். சிலர் பேசுறது விளங்காது. என்ன நடக்கும்டா, ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் ஒரு சீல் குத்துவான், இவர் கத்தாப், இவர் பொய்யன் என்ற ஒரு சீல் அல்லாஹ் குத்திட்டான் என்றால் அவருடைய நாவில் உண்மை என்பது இல்லாம போயிடும். அவருடைய உள்ளம் உண்மையை சிந்திக்காத, அதுக்கு பின்னால் பொய் உண்மையை போல அவருடைய வாழ்க்கையில் மாறிவிடும். அது அந்த மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொன்னார்கள். ஸலாஸத்து, மூன்று மனிதர்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுல ஒரு மனிதனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின் லகத் அஅதா பிஹா அக்ஸர மிம்மா அஅதா, அதாவது ஒரு மனிதர் ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறார், கஸ்டமருக்கு அதை வியாபாரம் செய்கிறார், ஒரு பொருளை வாங்கி வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செய்கிற பொழுது அந்த கஸ்டமர் இடத்துல அவர் சொல்றாரு, இப்ப விலை பேசுவாங்க தானே, ஒரு பொருளுக்கு 3000 கஸ்டமர் விலை பேசுவார், 2500 ரூபாய்க்கு தாங்களே, 2000 ரூபாய்க்கு தாங்களே அப்படின்னு விலை பேசுவார். இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது, எக்ரிமெண்ட் தானே. இப்ப இந்த வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர் என்ன செய்யறார் என்றால், சத்தியம் பண்ணி சொல்றாரு 2500 ரூபாய்க்கு தாங்கன்னொன்னே, எனக்கு இதுல 500 ரூபா கூட லாபம் இல்லைன்றாரு. நான் இதை இவ்வளவு கொடுத்து வாங்கினேன், எனக்கு இதுல 500 ரூபா கூட லாபம் இல்லை, ஆனா 1000 ரூபா லாபம் இருக்கும். சொல்லுவார் 500 ரூபா கூட எனக்கு லாபம் இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாரு. இந்த மனிதரை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னார்கள், வியாபாரத்தில் பொய். அதே போல இன்னொரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் ஹலஃப அலா யமீனின் காதிபா பஅதல் அஸ்ர் லியக்ததிஅ பிஹா மால ரஜுலி முஸ்லிம், அதாவது ஒரு மனிதர் அசருக்கு பின்னால் சத்தியம் பண்ணுகிறார், பொய் சத்தியம், ஒரு முஸ்லிமுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வதற்காக. இது ரெண்டு மாதிரியும் ஹதீஸ்ல வருது. ஒன்று, அசருடைய நேரம் என்றது, அசருக்கு போறோம் எல்லாரும் தண்ட வேலைகளை முடிச்சுட்டு அவசரமா போகணும் என்ற நேரம் தானே, அல்லது மக்கள் ஒன்று சேருகிற நேரம் தானே. இப்ப அந்த நேரத்துல ஒரு பிஸ்னஸுக்காக ஒருத்தர சொத்துல சுரண்டி கொள்றதுக்கு பிஸ்னஸ் பண்றது, பொய்ய சொல்லி அவசரமா இதை வித்து முடியணும், மகரிபுக்குள்ளுக்கு வித்து முடிஞ்சு கடையை மூடிட்டு போய்த்திடணும். அதுக்கு சில பொய்களை என்ன செய்யறது, சொல்லி சத்தியத்தை பண்ணி வியாபாரத்தை செய்யறது. அல்லது
ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் கொண்டிருக்கும், கடைசி நேரம். அப்போ அங்கே போய் சத்தியங்களை பண்ணி பொய்யான டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து அதில் வெண்டு கொண்டு போகிறது ஒரு முஸ்லிமுடைய சொத்துடைய விவகாரத்தில். இவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொன்னார்கள். இந்த வியாபாரத்தில் இந்த பகுதி கூடுதலாக நடக்கிறத பார்க்கலாம். இதை நாங்கள் என்ன யோசிக்கணும் என்றால், உண்மையை பேசுவதற்கு நாங்கள் சில ஹிக்மத்துகளை கையாண்டு கொண்டோம்டா உண்மை பேசுவது பெரிய வேலை இல்லாமல் போய்த்திரும். சில ஹிக்மத்துகளை கையாளணும். இப்போ உதாரணமாக நான் ஒரு பொருளை விற்கிறேன்னு வைப்போமே, எனக்கு அந்த பொருளில் ஒரு 60 ரூபா லாபம் ஈக்குது, ஒரு 60 ரூபா லாபம் ஈக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா கஸ்டமர்கிட்ட, இதில் எனக்கு 50 ரூபா கூட லாபம் இல்லை, 60 ரூபா ஈக்குது, நான் நினைக்கிறேன் 10 ரூபா தானே அப்படின்னு நான் நினச்சி ஒரு பொய்யை சொல்லி விட்டேன். அவனும் பார்த்தான், பாவம் இவர் வாங்கி கொண்டு ஒரு 50 ரூபா சின்ன ஒரு லாபத்தை வச்சு தான் விற்கிறாரு, அதனால் வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இதில் நஷ்டம்னு பார்த்தா அவனுக்கும் பெரிய நஷ்டம் இல்லை, ஆனால் இது பொய். இப்போ இதை ஹிக்மத்தாக நாங்கள் என்ன கையாளலாம்? நாங்கள் ஏன் அவன்கிட்ட ப்ராஃபிட்டை சொல்லணும்? நாங்கள் என்ன சொல்லலாம்? இதில் எனக்கு சின்னொரு லாபம் தான் இருக்குது, அது பொய் இல்லையே, இதில் நான் ஒரு சின்னொரு லாபம் தான் இருக்குது. அப்போ உண்மையை ஹிக்மத்தாக சொல்லுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், ஆனால் அதை ஹிக்மத்தாக சொல்ல வேண்டும். ஒரு மனிதர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நாளைக்கு கொழும்புக்கு போனால் என்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, சின்னொரு சாமான் எடுக்கணும். நாங்கள் வீட்டுக்கு போய் யோசித்தோம், ஏண்ட பொருட்களை எனக்கே தூக்கிட்டு வரையலா, நான் இவரோட பொருளை வேற தூக்கிட்டு வர்றோமா? அதனால் நாங்கள் வெள்ளனை போக்குள்ள ஆளை கண்டுட்டோம். கண்டா ஆள் கேட்குறாரு, எங்கே போகிறீங்க? இப்போ இதை நான் கொழும்புக்கு போகல, இன்னும் ஊருக்கு போகிறேன் என்று நான் ஒரு பொய்யை சொன்னேன்டா இன்னைக்கு அது பொய்யா போகுது. இப்போ நான் என்ன செய்யலாம் என்றால், நான் ஒரு பயணம் உண்டு, முக்கியமான ஒரு பயணம் உண்டு போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அதை உண்மையாக என்ன செய்கிறது, ஒரு ஹிக்மத்தை கையாண்டு ஒரு உண்மையாக மாற்றுறது, அதில் ஒரு உண்மையை நாங்கள் உருவாக்குறது. இப்படி நாங்கள் உண்மையை திட்டமிட்டு பேச பழகினோம் என்றால் உண்மை பேசுவது லேசாக என்ன செஞ்சிடும், எங்களுக்கு மாறிவிடும். எனவே இப்படி பொய் பேசக்கூடிய, பொய் சத்தியம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்தார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த இரவு நேர மார்க்க வகுப்பினூடாக இன்றைய உரையின் ஒரு அடிப்படையாக உங்களுடைய மனதிலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நோன்பினூடாக, இந்த நோன்பு எப்படி எம்மை பசியோடும் தாகத்தோடும் கட்டுப்படுத்துகிறதோ அதுபோல எமது நாவையும் கட்டுப்படுத்துவதனால் தான் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பிரயோசனமாக மாறுகிறது. எனவே என்ற வாழ்க்கையில் இதற்கு பின்னால் எந்த காரணத்தை கொண்டும் நான் பொய் சொல்ல மாட்டேன், எனது வாழ்க்கையில் உண்மையை மட்டும் நான் பேசுவேன் என்பதில் உறுதியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அந்த உண்மையை பேசுவதில் ஹிக்மத்தை நாங்கள் கையாண்டு எமது பேச்சுக்களில் உண்மையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். இது முதலாவது. அடுத்த ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? உண்மைக்கு ஒரு சோதனை இருக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உண்மைக்கு ஒரு சோதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒரு முஃமினுக்கு அவன் எதை அடைவதாக இருந்தாலும் ஒரு கஷ்டம், அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் இலகுவை வைத்திருக்கிறான். அதே போல இந்த உண்மைக்கு சில நேரங்களில் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை வைத்திருப்பான், ஒரு சோதனையை வைத்திருப்பான். ஆனால் அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா அதை ஹைராக மாற்றுவான், அதை இன்பமானதாக மாற்றுவான். சில நேரம் அந்த சோதனையை சந்திக்கிற நேரம் உள்ளத்துக்கு கஷ்டமாக இருக்கும், சமூகத்துக்கு தலகாட்டேலாம இருக்கும், பெரும் ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் அதுக்கு பின்னால அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய ஹைறுகள் இருக்கிறதே, அதிலே இன்பம் காண ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நான் உண்மை சொன்னதன் விளைவு இதுதான், இதுல இவ்வளவு இன்பம் இருக்கிறதா, உண்மையில் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அன்புள்ள சகோதரர்களை, சுருக்கமாக சொல்லுகிறேன். தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தங்களில் ஒன்று தபூக் யுத்தம். காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்கு முன்னால நடந்த யுத்தங்கள்ல இஸ்லாமிய படை திரண்டதை விட இந்த தபூக்குடைய யுத்தத்தில் இஸ்லாமிய படை மிகப்பெரிய படையாக திரண்டது. ஹிஜ்ரி 9 நடக்குது. அப்ப இஸ்லாம் விரிவடைந்துச்சு. ஹிஜ்ரி 9 ரஜப்ல நடக்குது. கிட்டத்தட்ட 30,000 சஹாபாக்கள்
தண்ட படையாக வெளியேறினார்கள். அடுத்தது என்னென்றால், இது எந்த அளவுக்கு முக்கியமான யுத்தம் என்றால், ஒரு பேரரசுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம், ரோம பேரரசுக்கு எதிராக நடந்த ஒரு முக்கியமான யுத்தம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோம பேரரசு என்பது ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு ஆட்பலத்தோடு, ஆயுதப்பலத்தோடு, பணபலத்தோடு இருந்த இவர்கள் தான் ரோமர்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம் தான் இந்த தபூக்குடைய யுத்தம். அடுத்தது இந்த தபூக்குடைய யுத்தம் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்கள் அளவில் மதீனாவில் இருந்து பயணிக்க வேண்டும். இன்றைய தார் ரோட்ல பயணிச்சோம் என்றால் 800 கிலோமீட்டர் அளவுக்கு மதீனாவில் இருந்து பயணிக்க வேண்டும். அப்ப மிக நீண்ட தூரம். இப்ப மிகப்பெரிய ஒரு படையை ரசூல்லா கூட்டிட்டு போறாங்க தண்ட தலைமையில. இதுவரைக்கும் நடந்த யுத்தங்களுக்கு இப்படியான ஒரு படையை ரசூல்லா திரட்டி இருக்கவில்லை. முதல் தடவையாக 30,000 பேர் கொண்ட ஒரு படை திரட்டப்படுகிறது. அப்ப இது மிக முக்கியமான, அடுத்தது மிகப்பெரிய ஒரு வல்லரசுக்கு எதிரான ஒரு யுத்தம். மிக படைபலத்தோடு, ஆயுதப்பலத்தோடு இருப்பவர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு மிக முக்கியமான யுத்தம் என்பதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வைத்தே நாங்கள் தபூக்குக்கு ரோமர்களை எதிர்த்து போராட போகிறோம் என்பதை பிரகடனம் செய்தார்கள். வேற எந்த யுத்தத்துக்கும் ரசூல பிரகடனம் செய்ய மாட்டார்கள். காரணம் என்னண்டா, அப்படி வாய்க்கு வாய் வைத்து முனாஃபிக்குகளினூடாக எதிரிகளுக்கு செய்து போயிட்டுண்டா அவங்க பலமாகிடுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் எங்க போறாங்கன்னு பேசிக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு யுத்த தந்திரம். ரெடியாகுவாங்க, பயணத்திட இடையில தான் சொல்லுவாங்க. ஆனா தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் நேரத்தோடு சொன்னார்கள், தபூக்குக்கு போக போகிறோம், ரோமர்களை எதிர்த்து போராட போகிறோம். இப்ப ரோமர்களை பற்றியான ஒரு பயம் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இடையில சின்ன ஒரு பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். இரவு நேரம் ஒரு மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு கதவை தட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறந்தோடனே ரோமர்கள் படையெடுத்து வந்து விட்டார்களா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் எதிர்பார்த்திருந்தாங்க ரோமர்கள் இஸ்லாமியர்களை அடிக்க வருவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வாரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் போட்ட பிளான் தான் நாங்க போய் அடிக்கணும். இப்ப அந்த கட்டத்துல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். அது மட்டும் இல்லாமல் மதீனாவில் கட்டுமையான சூடான காலம். அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்கட நாட்டில் அடிக்கிற சூட்டே எங்களுக்கு தாங்கேலா. அரபு நாடு சூடு அது மிக கடுமையானது, அது தாங்கேலா. அதுல வெளிக்கிளம்பி போய் யுத்தம் செய்யறேன்டா அது மிகப்பெரிய போராட்டம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வெயில் அப்படி அடிக்கிற காலம். ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போகும்போது ரெடியாக சொல்றாங்க. அதே போல ஈத்தம்பழம் மரங்கள் எல்லாம் அப்படி செழித்து பழுத்து காயெல்லாம் அறுவடை செய்கிற காலம். இது அவங்களோட தொழில் காலம், அவங்களோட பிஸ்னஸ். அது மாசத்துக்கு ஒருக்கா ப்ராஃபிட் எடுக்கிறதல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா ஈச்சம்பழம் மரங்கள் காக்கிற நேரம் தான் அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்டை வச்சு தான் முழு வருஷத்தை ஓட்டுவார்கள். அப்ப ஒரு வருடம் அப்படி சுற்று வட்டாரத்துல வார நேரம், கடைசி கட்டத்தை ஆகிற நேரம் சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் பொருளாதார பலவீனம் ஏற்படும். அடுத்த விளைச்சலை அறுவடையை எதிர்பார்த்து இருப்பார்கள் பொருளாதாரத்துக்காக. அப்படியான ஒரு காலம். ஈச்சபல மரங்கள் எல்லாம் அப்படி செழித்து போயிருக்குது. இப்படியான நிலைமையில தான் ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு தயாராக சொன்னார்கள். நிறைய முனாஃபிக்குகள் அடையாளம் காணப்பட்ட ஒரு யுத்தம். முனாஃபிக்குகள் கூடுதலாக வேக் பண்ணின, முஸ்லிம்களை போக விடாமல் கூடுதலாக வேக் பண்ணின ஒரு யுத்தம் தபூக்குடைய யுத்தம். அந்த நேரத்தில் ஒரு மஸ்ஜிது கூட மதீனாவில் முனாஃபிக்குகள் கட்டினார்கள். இப்படி இருக்கிற நிலையில ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நேரத்தோட மஸ்ஜிது நபவியில உங்களோட செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுங்க. ஏண்டா போற நேரம் இடைநடுவே நாங்கள் நிறைய பொருளாதாரம் எங்களுக்கு தேவைப்படும், ஆனால் உங்களோட செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுங்க ரசூலுல்லாஹ் நேரத்தோடு அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஒவ்வொரு நபித்தோர்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தர்மத்தை செய்தவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ் இப்படி கையால தூக்கி பார்த்துட்டு சொன்னார்கள், இதற்கு பின்னால் உஸ்மான் என்ன செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். நிறைய ஒட்டகங்களை கொடுத்தார்கள். அவருடைய தர்மம் அளப்பரியது. இப்படி ஒவ்வொரு நபித்தோழர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏழை நபித்தோழர்கள் கைப்பிடி அளவு இருக்கிறத கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில கொட்டினார்கள். அந்த நேரத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர், நல்ல இளமையானவர், போர் வலிமை கொண்டவர்.
அந்த நேரத்தில் ஓரளவு செல்வத்தோடு இருந்தவர். இவர் தபூக்குக்கு போறதுக்கு ஒட்டகத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சார். வெள்ளன போவார், மஸ்ஜித் நபவியில் பொருள் சேர்க்கிற வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டுட்டு வீட்டுக்கு வருவார். இவர் ரெடி ஆகல, மெதுவாக ரெடி ஆகிக்கொள்ளலாம். அடுத்த நாள் காலையில போவார், ரைட் ரசூல்லா ரெடி ஆகுறாங்க, இவரை ஹெல்ப் பண்ணுவார், வருவார், இவருடைய கட்டுச்சாதனங்கள் இவர் ரெடி பண்ணல, மெதுவாக ரெடி ஆகிக்கொள்ளலாம். இப்படியே நாட்கள் கடந்து போகிற பொழுது ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் காலையில் நாங்கள் எல்லாரும் போமுண்டு ரெடியாகி வெளிக்கிளம்பி செல்றாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னட்ட ஒட்டகம் இருக்குது, என் ஒட்டகம் சிறப்பாக இருக்குது, உஜாராக இருக்குது, எனக்கு போய் சேர்ந்து கொள்ளலாம், அதனால் அடுத்த நாள் காலையில் வைத்துக் கொள்வோம். அடுத்த நாள் காலை, திருப்பி மறுநாள் காலை, அடுத்த நாள் காலை போய்கொள்வோம். இப்படி என்றே அவர் நாட்களை கடந்து விடுகிறார். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இதுதான் ஷைத்தாண்ட மனிதனை வழிகெடுக்கிற ஒரு திட்டம். சில நேரம் ஒரே அடியாக ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவான். இன்ட்ரெஸ்ட் காட்டி அல்லது பலவீனப்படுத்தி சோம்பரத்தை காட்டி காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஷைத்தான் வழிகெடுப்பான். இப்போ இப்படியே நாட்கள் போகுது. ரசூலுல்லாஹ் தபூக்கை போய் சேர்ந்து விட்டார்கள். தபூக்குக்கு ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னால கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க, 30,000 பேர்ல யாரு போனாங்க யாரு வந்தாங்கன்றத கண்டுபிடிக்கலதே, அவ்வளவு பெரிய கிரௌடே அப்படின்னு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போய் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே இப்படி பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், மா ஃபஅல கஅப், கஅபுக்கு என்ன நடந்தது, எங்க கஅப காணோம். அப்போ அவர் எவ்வளவு முக்கியமான நபித்தோழராக இருந்திருப்பாரு. அக்கபா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு நபித்தோழர். பத்ர் யுத்தத்துக்கு சமமான ஒரு ஒப்பந்தம் தான் அக்கபா உடன்படிக்கை. அப்ப அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எங்க கஅபை காண, திடீர்னு ஒரு மனுஷன் பாஞ்சி சொன்னாரு, கஅபா அவருக்கு இப்ப செல்வம் வந்துட்டு, அவருக்கு இப்ப அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அவர் மதீனால அதெல்லாம் போட்டுக்கொண்டு சும்மா அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாரு, உலக ஆசை வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனேயே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டக்குண்டு பாய்ந்து சொன்னார்கள், நீங்கள் அப்படி பேச வேண்டாம், அவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல, பிஸமா குல்த, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, எனக்கு நல்லதை தவிர கஅபுடைய விஷயத்துல வேற எதுவும் தெரியும், அவர் அப்படியான மனுஷன் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்களை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஒன்றையுமே பேசல. தபூக்குடைய யுத்தம் அது யுத்தமாக நடக்கல. என்ன இவ்வளவு பெரிய படை இஸ்லாமிய படை திரண்டு வருகிறது என்பதை அஞ்சிய கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல இருக்கல, அவர்கள் போய்விட்டார்கள். அப்ப முஸ்லீம்கள் திரும்பி என்ன செய்யறாங்கண்டா வாராங்க, மதீனாவை நோக்கி வாராங்க. இப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போனதுக்கு பின்னால நான் அடுத்த நாள் மதீனாவுடைய தெருவுல சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் போனேன். போனா தெருக்கல்ல பார்த்தா அடையாளப்படுத்தப்பட்ட முனாஃபிக்குகளும் ரசூலுல்லாஹ் வர வேண்டாம் என்று தடுத்த பலவீனர்களை தவிர வேறு யாரும் மதீனாவுல இல்லை, எல்லாம் போயிருந்தாங்க. எனக்கு வெட்கமாக இருந்துச்சுன்னு சொன்னார். நான் போகலன்றத நினைச்சு எனக்கே என்னைய வெறுப்பாக இருந்தது என்று சொன்னார். எல்லாம் போயிருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து வாராங்கன்ற செய்தி அப்படியே கிடைக்க ஆரம்பிக்குது, மதீனாவுக்கு நியூஸ் வருது. வருகிற பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்ப ரசூலுல்லாஹ் வந்தவுடன் என்னிடத்தில் ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள். இதை சமாளிப்பதற்கு எப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டும் என்பதை நான் யோசித்து வைத்தேன் என்று சொன்னார்கள். என் குடும்பத்தில் சில ஆட்கள்கிட்ட போயிட்டு மஷூரா கேட்டேன், ரசூலுல்லாஹ் வந்தா என்னத்தை சொல்லி சமாளிச்சு விடலாம், அவங்களும் மஷூரா சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு அல்லாஹ் ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சிருந்தேன், ரசூலுல்லாஹ் நம்புற மாதிரி ஒரு பொய் ஒன்று என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும் அப்படின்ற பிளானோடு நான் இருந்தேன். ஏன் தெரியுமா, இன்னொரு இடத்துல இவர் சொல்வார், எனக்கு விவாத திறமை இருந்துச்சு, எனக்கு பேச்சு திறமை இருந்துச்சு, நான் அப்படி பரட்டி சமாளிச்சு விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தார்கள். ஒரு வளமை இருந்தது, எங்கேயாவது பயணம் யுத்தம் போய் வந்தார் ரசூலுல்லாஹ் துருவா மஸ்ஜிது நபவிக்கு போவார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள், அதுக்கு பின்னால் மக்களுடைய நிலவரத்தை விசாரிப்பார்கள். அதே மாதிரி நடக்குது. இப்ப யுத்தத்துக்கு போகாத ஒவ்வொரு முனாஃபிக்களும் மஸ்ஜிது நபவிக்கு படையெடுத்தார்கள், கிட்டத்தட்ட 80 பேர். போய் ஒவ்வொருத்தரும் ரீசன் சொன்னாங்க, போய் அவ்வளோ ரீசனும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று உங்களோட ரீசன் நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறேன், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொருத்தராக அனுப்பினார்கள். கடைசியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் புன்முறுவல் கொடுத்தாங்க. ஆனா அந்த புன்முறுவல்ல இரக்கம் இல்ல, கோபம் விளங்கிச்சுன்னாங்க. கோபமா ஒரு புன்முறுவல். கஅபே ஏன் நீங்க வரல? இப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு கிட்ட போற வரைக்கும் எனது உள்ளம் பொய் சொல்லட்டும் என்றே சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் கடைசி நிமிடத்தில் நான் முடிவெடுத்தேன், நான் பொய் சொன்னால் இந்த இடத்தில் தப்பிக்கலாம், ஆனா அல்லாஹ் என்னை மாட்டி விடுவான், அல்லாஹ் எப்படியாவது வஹி அறிவித்து விடுவான், நான் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது, வேண்டாம், நான் உண்மையே சொல்லுகிறேன், எது நடந்தாலும் அதை நான் சந்திக்க தயார் என்ற அடிப்படையில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் கஅபே நீங்கள் வரல, உங்கள்கிட்ட வாகனம் இல்லையா, வாரத்துக்கு வசதி இல்லையா? அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட ரீசன் இல்லை, நான் வேணுமென்றே வரல, என்கிட்ட வாகனம் இருந்துச்சு, என்கிட்ட வசதி இருந்துச்சு, நான் வரல அல்லாஹ்வுடைய தூதர், என்கிட்ட ரீசன் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மை சொன்னார் கஅப், வேற யாருக்கும் அதை ரசூலுல்லாஹ் சொல்லல, உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும்னு சொல்லி கஅப் உண்மை சொன்னார். கஅபே இப்ப எழும்பி போங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருது. உண்மை சொன்னதற்காக அந்த நபித்தோழர் சந்தித்த மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருது. 50 நாட்கள் இந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் 2 நபித்தோழர்கள் இருந்தார்கள், வயசான 2 நபித்தோழர்கள். அந்த 3 பேருக்கும் என்ன சட்டம்னா, 50 நாட்கள் மதீனாவில் யாரும் இவர்களோடு பேசக்கூடாது, இவர்களோடு தொடர்பு வைக்கக்கூடாது, இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. 50 நாட்கள் இப்படி இருக்கணும் என்ற அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்குது. அது தீர்ப்பளிக்கப்படுது. அந்த வயசான 2 நபித்தோழர்கள் 50 நாட்களும் வீட்டுக்குள் இருந்து அழுதார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மனசுல தைரியம் உள்ள ஒரு ஆள், அதனால தானே உண்மையை போய் சொன்னாரு. அவர் அடக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் வெள்ளன எழும்பி சுபஹ் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போவார், சஹாபாக்களை பார்ப்பார், சலாம் சொல்லுவார், யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். வேண்டும் என்று ரசூலுல்லாவின் பக்கத்தில் போய் நின்று தொழுது முடிந்த ரசூலுல்லாவின் முகத்தை கள்ளக்கண்ணால, இப்படி கள்ளக்கண்ணால பார்க்கறனோமே ஓரத்தால அப்படி பார்ப்பார், ரசூலுல்லாஹ் என்னைய பார்க்கறாங்களான்னு. ரசூலுல்லாஹ் அப்படி திருப்பிட்டு போவாங்க, சலாம் சொல்லுவார், பேச மாட்டார்கள். மதீனாவுடைய பஜாருக்கு போவார், இவர் பேசுவாரு, யாரும் பேச மாட்டாங்க. கஸ்ஸான் நாட்டில் இருந்து ஒரு லெட்டர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் விலக்கி வைத்திருக்கிறாராமே, உங்களை கேவலப்படுத்தி இருக்கிறாராமே, எங்கட நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறோம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உண்மை சொன்னதற்காக இது அடுத்த சோதனை, இதுவும் ஒரு சோதனை அப்படின்ட்டு அந்த லெட்டரை நெருப்புல போட்டு பத்த வச்சாங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன், 40 நாட்கள் தொடர்பில்லாமல், மக்களுடைய தொடர்பில்லாமல் ஒரு ஊர்ல இப்படி ஈக்கிறது மிக கஷ்டம் சகோதரர்களே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருக்கு. 40 நாள், 40வது நாள் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளை வருது, மனைவியை விட்டும் தூரமாகுங்கள் என்ற ஒரு அழைப்பாளர் வந்து சொல்றாரு. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மனைவியை தலாக் சொல்லணுமாண்டு? தலாக் சொல்ல வேண்டாம், தூரமாகுங்கள், மனைவியை விட்டு ஒதுங்கி இருங்கள். மற்ற 2 நபித்தோழர்கள், ஒரு நபித்தோழருடைய மனைவி ரசூலுல்லாஹ் ஓடோடி போனார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ற கணவர் வயசாலி, அவருக்கு என்ன தவிர வேற யாரும் சேவை செய்யறதுக்கு இல்லை, அதனால என்ன விட்டு அவர் ஒதுக்கிடவானம், நான் அவருக்கு சேவை செய்யவான்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் சேவை செய்யுங்கள், உடல் உறவில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து சொல்றார், நீங்களும் போய் உங்களோட மனைவிக்கும் போய் பேச சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவகாசம் கேட்க சொல்லுங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேண்டாம், நான் இளமையானவன், எனக்கு சக்தி இருக்குது, ரசூலுல்லாஹ் மறுத்துருவாங்க, வானம், நான் இதையும் சோதனையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சோதனையையும் அனுபவித்து 50வது நாளில் அல்லாஹு தஆலா இவர்களை மன்னித்ததாக குர்ஆனிய வசனம் இறங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் ஒரு குதிரையில வேகமா வந்து, கஅபே உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்துக்கொண்டு எழும்பினார்கள். சொன்னார்கள், குதிரையின் வேகத்தை விட நன்மாராயம் சொல்லட்டும் என்கின்ற வார்த்தை மிக வேகமாக எனது காதுகளுக்கு எட்டியது. அந்த நாளை போன்ற ஒரு சந்தோஷமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நான் எனது மேலாடையை அந்த சொன்ன மனிதனுக்கு பரிசாக கொடுத்தேன். ஓடோடி வந்தாரு, மஸ்ஜிது நபவியை நோக்கி ஓடுகிறார். மக்கள் எல்லாம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் ஓடுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் கஅபே, அஸ்ஸலாமு அலைக்கும் கஅபே, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று எல்லோரும் சிரித்துக் கொண்டு வருகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு அல்லாஹ்வின் தூதரை நோக்கி ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு போய் சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அழகாக சிரித்துக்கொண்டு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிரித்து, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் கஅபே,
என்றதை ரசூல்லா ஒரு அழகான வார்த்தையில் சொன்னார்கள். கஅபே, நீங்கள் உங்களோட உம்மோட வயிற்றில் இருந்து பிறந்ததுக்கு பின்னால் இவ்வளவு காலம் வாழ்ந்த நாட்களில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சந்தோஷமான நாள் கஅபே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இது உங்களோட வார்த்தையா அல்லாஹ்வோட வார்த்தையா? இது உங்களோட வார்த்தையா அல்லாஹ்வோட வார்த்தையா? அல்லாஹ் மன்னித்திருக்கிறான் கஅபே உங்களை. அவர் சொன்னார், எனது வாழ்நாளில் அன்றைய தினம் நான் அடைந்த சந்தோஷம், அந்த உண்மைக்காக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அது போன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு உறுதிமொழி கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது வாழ்நாளில் இதற்கு பின்னால் நிச்சயம் நான் எந்த காரணத்தை கொண்டும் பொய் பேச மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை நான் கொடுத்தேன் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனது வாழ்க்கையில் அந்த சோதனை என்னை உண்மையாளராக மாற்றியது என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நிறைய பேசிக்கொண்டே போகலாம். எனவே ஒரு உண்மைக்கு ஒரு சோதனை இருக்கிறது, அதற்கு பின்னால் மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க அனுபவிக்கிற ஒரு சோதனை, ஒரு ஏச்சி டெம்பரரி. அதுக்கு பின்னால நீங்க உங்களுக்கு கிடைக்கிற இன்பம் இருக்குது, அது அளப்பரியது, அதற்கு கூலி இருக்கிறது. எனவே இன்றைய இந்த வகுப்பினூடாக, இரவு நேர இந்த மார்க்கெட் சொற்பொழிவினூடாக நாங்கள் அறிந்து கொண்டது, எமது வாழ்க்கையில் இதற்கு பின்னால் எந்த காரணத்தை கொண்டும் பொய் பேசாமல் உண்மையாளர்களாக நாங்கள் வாழ்ந்து அதன் மூலம் நாங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.